வணக்கம்ப்பா. இரும்பு சத்து நம்ம ரத்தத்தில் ரொம்ப தேவை தான். 12 மில்லிகிராம் அளவாவது இருக்கணும். அதுவும் இப்போ லேடிஸுகளுக்கு இருக்கிறதே இல்லை, ரொம்ப குறைவாக 6, 7, 8லாம் இருக்குது. அப்படியாப்பட்டவங்களுக்கு கை கால் வலிக்கும், குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாது, பசங்களை சரியாக கவனிக்க முடியாது. இப்படி இருக்கும்போது அவங்க கருவேப்பிலை நம்மளுக்கு கிடைக்குது, முருங்கைக்கீரையும் வாங்கிக்கலாம், கிடைக்குது, விலைக்கு கூட விற்கிது, வீட்டில் கூட வைக்காட்டி. எள்ளு கடையில் விற்கிது, வாங்கி அதுகளெல்லாம் இந்த எள்ளு மிட்டாயை கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரையில் எந்த கீரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலையை வாங்கி நம்ம காஞ்சி வச்சோன்னா கீழே தூக்கி போட்டுறோம். காஞ்ச போது அந்த கருவேப்பிலையை கூட நம்ம பொடி பண்ணி சாப்பிடலாம். பச்சை கருவேப்பிலையை அப்படியே பச்சையாக அரைச்சி, பச்சையாகவே உப்பு புளி மிளகா வச்சு அரைச்சி அப்படியே அரைச்சி சாப்பிட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படிலாம் செஞ்சு நம்மளுக்கு ரத்தத்தில் இரும்பு சத்தை தக்க வச்சுக்கணும்ப்பா.